தெலங்கானா மாநிலத்தில் சுரங்கம் தோண்டும் போது சரிவு ஏற்பட்டு 8 பேர் சிக்கியிருக்காங்க. அவங்கள மீட்பதில் தொடர்ந்து சவாலான சூழல் நீடிக்குது. இது தொடர்பான காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். நேர்களை இப்போ நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்ப இந்த கழுகு பார்வை காட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா நதிநீர் ஓடக்கூடிய அந்த பகுதி, அதனுடைய ஓரத்தில் தான் தெலங்கானா மாநிலத்தில் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் ஸ்ரீசைலம் மேற்கு கரை வாய்க்கால் சுரங்கம் அப்படின்ற ஒரு சுரங்கம் தோண்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சுரங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சுரங்கம்னு பார்த்தோம்னா, நீர் பாசனத்திற்கான ஒரு சுரங்கமாக வெட்டப்பட்டு வருகிறது. அதாவது தெலங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நல்கொண்டா அப்படின்ற இந்த மாவட்டத்தின் பல பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த கிருஷ்ணா நதி நீர் சென்று சேரும் விதமாக இந்த நீர்ப்பாசன சுரங்கமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று காலை 8 மணிக்கு இந்த பணிகள் தொடங்கி இருக்கு. இந்த சுரங்கம் தோண்டும் பணிகள் இன்னும் சொல்ல போனா கடந்த 8 வருஷமா கிடப்பில் போடப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சுரங்கம் தோண்டும் பணிகள் 8 வருஷம் கழிச்சு கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சுரங்கத்துக்கான பணிகள் மீண்டும் தொடங்கியிருக்காங்க. அப்படி தொடங்கின போது காலை 8 மணிக்கு பணிகள் ஆரம்பிச்ச நிலையில 8:30 மணிக்கு திடீர்னு அந்த சுரங்கத்துல மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவினால என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ள கிட்டத்தட்ட 51 பணியாளர்கள் இருந்திருக்காங்க. அந்த 51 பணியாளர்கள்ல 43 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதனையும் தாண்டி அதுல ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா காயமடைந்த நிலையில மீட்கப்பட்டிருக்காங்க. மீதி 8 பேர் உள்ளேயே சிக்கியிருக்காங்க. அந்த 8 பேர்ல 2 சைட் இன்ஜினியர்ஸும் அடக்கம் 2 பொறியாளர்களும் உள்ள மாட்டியிருக்காங்க. இந்த நிலையில இவங்களை மீட்பதற்காக கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அங்க பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு சவாலான சூழல் தான் அங்க போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த நிலச்சரிவு அப்படின்ற ஒரு விஷயம் சுரங்கத்துக்குள்ள ஏற்படுது. சுரங்கத்துக்குள்ள மண் சரிவு ஏற்படும் போது நிறைய சிக்கல்களை உண்டு பண்ணுது. அதுல இன்னும் குறிப்பா அது சரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பக்கம் மாட்டியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த விதமான செல்போன் சிக்னலும் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. அப்படி வேலை செய்யாத நிலையில அவங்கள தொடர்பு கொள்ள முடியாத நிலையும் இருக்கு. சுரங்கத்துடைய வாயில் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தாண்டி 13-14 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த 8 பேரும் மாட்டிருக்காங்க. ஸோ அவங்களை ரீச் பண்றதுன்றதே ஒரு சவாலான சூழலாக இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 11 கிலோமீட்டர் இந்த மீட்பு படையினர் ரொம்ப சுலபமாக போயிட்டாங்க. அதன் பிறகு இருக்கக்கூடிய அந்த 2 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அது சேரும் சகதியும் அதிகமாக இருந்ததால அங்கே போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி உள்ள போனவங்க பார்த்தீங்கன்னா, அங்கே கிட்டத்தட்ட 200-300 மீட்டர் தூரத்திற்கு முழுமையாக அடைப்பு ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் மட்டும் இல்லாமல் சேறு சகதின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதால அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட எந்த விதமான ஒரு தொடர்பும் வச்சுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதாவது இங்கிருந்து பேர் சொல்லி அவங்க அழைக்கிறாங்க, அங்க மாட்டிருக்கிறவங்களோட பேரெல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க மீட்பு படையினர். ஆனாலும் அவங்கள ரீச் பண்ண முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.